எல்லாரும் இதே தான் சொல்லிட்டு இருக்கிறது. ஒண்ணு ரதிங்கிற கேரக்டர் பண்றது. நான் எப்பவுமே மோஸ்ட்லி எல்லாருமே என்ன வந்து ரொம்ப வில்லேஜ் ட்ரெடிஷ்னலா மலையாளத்துல இருந்தாலும் அனுமோல்னா அப்படியே ஓல்டு க்ளோத்ஸ் கொடுங்க, கிழிஞ்ச க்ளோத்ஸ் கொடுங்க, அப்படிதான் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலத்து ஒரு மாடர்ன் ஏஜ் உமனா பண்றது எனக்கு ரொம்ப எனக்கும் சேலஞ்சிங்கா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படி டாக்டர் ரதி ரொம்ப கரியரிஸ்டா ஒரு ஒரு லேடியை பண்றது அண்ட் அது மக்களுக்கு போய் சேருது, எல்லாரும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இந்த கேரக்டரை பார்க்கறதுங்கிறதெல்லாம் ஒரு ரொம்ப பிளெஸ்ஸிங் அண்ட் ரொம்ப சந்தோஷமா தான் நான் பார்த்துட்டு இருக்கிறது. ஓகே, ஆக்சுவலி நீங்க ரதி மேம் வந்து அம்மான்னு தெரியிற தருணம், தென் அர்ஜுன் வந்து அதை வந்து சொல்லிடுவாரா, அப்ப அர்ஜுன் கிட்ட அழுவீங்க பாத்தீங்களா? உண்மையாவே ஒரு பொண்ணு வந்து அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. நான் வந்து ரீனாவுக்காக ரொம்ப பரிதாபப்படுவேன், பாவப்படுவேன். தென் பாக்குறப்போ இப்படி யாருக்கும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த இந்த ரோல் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கு ரீனா? ரொம்ப ரீனானே சந்தோஷமா சொல்றேன் இருக்கு. நான். தீபா விட ரீனா தான் டக்குன்னு வருது. ஆக்சுவலி இது தீபா ரீனா வந்து ஒரு 80% வந்து சிமிலரா தான் இருக்கும். ஸோ அதனால இந்த கேரக்டர் வரும்போது எனக்கு ரொம்ப நம்மள மாதிரியே இருக்கா அந்த மாதிரி ஒன்லி அந்த அம்மா பாசம் தவிர. ஆமா 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 மோஸ்ட்லி இந்த ராக்கி மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, சோனியா மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு சர்க்கிள், இந்த மாதிரி மற்ற எல்லாமே அவ தனியா ஹேண்டில் பண்ணுவா.